குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மறைந்து இருக்கிறாரு. மறைந்திருந்தாலும் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். நல்ல விஷயம்தான். ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று கேது புதனோடு இணைவு. ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த மாதம் சுக்கிரன் நீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சமே இல்லை. ஏன்னா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான துலா ராசிக்குள்ள பயிற்சி ஆயிடுவார். துலா ராசி அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு ரொம்ப பிடித்தமான இடம். ஈவன் மீனத்தில் சுக்கிரன் உச்சமானா கூட அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக பலன்களை தருவார் அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஷின் மார்க் தான். ஆனால் துலாத்தில் சுக்கிரன் இருக்கும்போது அப்படியே பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு தான் அது. ராசிக்கான ஆதிபத்தியம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நன்மையாகவோ தீமையாகவோ அந்த சுக்கிரன் கண்டிப்பாக பலன் தரக்கூடிய ஒரு அம்சத்தில் உட்கார்ந்துருவார். சுக்கிரன் முழுக்க பலமடையக்கூடிய ராசி அப்படின்னா ஒரே ராசி மட்டும்தான், துலா ராசி தான். உச்சத்தை தாண்டி இங்கே மூலத்திரிகோண பலம் சுக்கிரன் அந்த அளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு சூழலில் அமர்றாரு. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ள புதன் பெயர்ச்சி. உங்களுடைய 8ஆம் அதிபதி தான் 10ஆம் இடத்துலேருந்து தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து அப்படியே நம்மளை கொஞ்சம் அசைச்சு பார்த்துட்டு தான் இருந்தார். இப்போது 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி, லாபத்துக்கு போகிறாருங்க. லாபாதிபதி புதனாகி ஆட்சி உச்ச மூல திரிகோண பலம் அடையுது. லாபஸ்தானம் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுது விருச்சிகத்துக்கு. இந்த மாதம் உங்களை யாருமே ஜெயிக்க முடியாதுங்க, யாருமே ஜெயிக்க முடியாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த காலகட்டம். எதை தொட்டாலும் அதில் உங்களுக்கு ஃபைனலாக வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுக்குது. என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொஞ்சம் பார்க்கலாம். அதே போல் 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி. 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் எந்த கிரகங்களினுடைய பாதிப்பையும் அவர் கண்ட்ரோல் பண்ணிடுவார். எப்பேற்பட்ட கிரகமாக இருந்தாலும் சூரியன் 11 இருந்தால் அந்த கிரகத்தினுடைய பாதிப்பை கஷ்ட நஷ்டங்களை சூரியன் பார்த்துட்டு இருவார். உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்த மாட்டார். 11ஆம் இடத்து சூரியன் லாப சூரியன், எல்லா விதத்திலையும் நன்மை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானமாக சூரியனுக்கு அது அமைகிறது. இந்த மாதம் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 18ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயினுடைய பயிற்சியும் இருக்குது. செவ்வாய் 18ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி. 9ஆம் இடத்துல செவ்வாய் நீசம்னு சொல்லுவோம். கடகராசிக்குள்ளே செவ்வாய் நீச்சம், ஆனால் உச்சம் பெற்ற குரு அங்கே இருக்கிறார். அப்போது செவ்வாய் நீச்சம் பெற்ற அமைப்புகள் இருக்கும்போது கூட உச்சம் பெற்ற குரு கூட சேர்றதுனால நீச்ச வங்க ராஜயோக அமைப்பை ஏற்படுத்து. அதுபோக குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. உங்களுடைய 5ஆம் அதிபதி கூட தனாதிபதி கூட செவ்வாய் சேர்றார். ரொம்ப நல்ல விஷயம். 26ஆம் தேதி செப்டம்பர் 26ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி. அது பெரிய மாற்றங்களை தராது, கொஞ்சம் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு பயிற்சி தான் புதன் உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். முதல்ல சுக்கிரன் என்ன செய்கிறான்னு பார்த்துறோம். 12ஆம் இடம் பலம் அடையுதுங்க. 2ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. முழுக்க 12ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறார். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் என்ன இருந்தாலும் சரி, ஊடல் அயன சயன போக சுகம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் முன்வைத்து கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் கடைசியில் காம்ப்ரமைஸ் ஆகிடும். இது என்னென்னா 2 பேரும் பார்க்காம இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிரச்சனையினுடைய வீரியம் அதிகமாகிட்டே இருக்கும். பிரிஞ்சே இருப்பீங்க. பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியருக்கு கூட சொல்கிறேன் நான், 2 பேரும் ஏதோ ஒரு வகையில் பார்த்துக்கிட்டீங்க, இல்லை ஃபோனில் பேசிக்கிறீங்க, வாட்ஸ்அப் பண்ணிக்கிறீங்க, ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஆகுது அப்படிங்கும்போது பிரிந்த கணவன் மனைவி கூட சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே தான் சார் இருக்கோம், எல்லாம் சண்டை சச்சரவோடு தான் போயிட்டு இருக்குது, ஒன்றும் மாறுற மாதிரி காணும் அப்படின்னா அதுவும் மாறும். 2 பேர்த்துக்குள்ளே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே ரைட், நம்மளுக்கானவர் இவர் தான், நம்மளுக்கானவர் இவர் தான், இவ்வளோ விட்டால் நம்மளுக்கு
யாரும் கிடையாது, நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது, நம்மளே அப்பயே அவ்வளவு கிரிட்டிக்கலான ஆளுங்க, நம்ம கூடயும் குடும்பம் நடத்தணும்னா மிகப்பெரிய திறமை வேணும், அந்த திறமை அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க. ஸோ அந்த ஒரு நல்ல வாய்ப்பினை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி தர. ஆல்ரெடி பிரிஞ்சிருக்கிறீங்க, ஒன்றும் சேரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிங்க. ரெண்டாவது என்னென்னா, இரவு நேர தூக்கம் நல்லபடியாக இருக்குது. படுத்த நிம்மதியாக தூங்கணும் சார். 1008 பிரச்சனை இருக்குது, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வீடு வாசப்படி தான், யாருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் படுத்த நிம்மதியான தூக்கம், மன சந்தோஷமாக திருப்தியான வாழ்க்கை, நிம்மதியான தூக்கம், தேவையான சுகம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் எல்லாத்தையும் இந்த சுக்கிரன் கொடுத்துருவார். ஒரே ஒரு விஷயம் ரெக்வஸ்ட் என்னென்னா, விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போல் கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதை மட்டும் தவிர்த்துக்க வேணும். ஆடம்பர செலவுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது. இல்லை நான் ஆடம்பர செலவுகளை செய்வேன், எனக்கு தேவையில்லாத நான் வாங்குவேன், ஒரு ஃபோன் இருக்கும்போது இன்னொன்று வாங்குவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா கடைசியில் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம தான் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். செலவுகளை குறைச்சிக்குங்க. முக்கியமாக பெண்களால் தான் செலவு வரும் விருச்சிகத்துக்கு இந்த காலகட்டம். பெண்கள் கிட்ட கவனமாக இருங்க, எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காது இந்த காலகட்டம். நான் அதை பண்ணிடுறேன்னா இப்போவே வந்து நின்றுக்குவாங்க. பெண் குழந்தைகளாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க கேட்குறத பண்ணித்தாகணும், வேறு வழி இல்லை. கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஈவன் மனைவி, அம்மா, அத்தை, சித்தி இந்த உறவுகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. வேலை இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணை இருந்துட்டு இருக்காங்க, ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க வேலை கிடைக்கிறதுக்காக, ஒரு சரியான ஒரு ஆப்ஷன் கிடைக்கல, சரியான ஒரு சூழல் அமையல அப்படின்னா இந்த காலகட்டம் அமையும். 2ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எப்படியெல்லாம் அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அட்மாஸ்பியர் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான அட்மாஸ்பியரோடு நல்ல வேலை கிடைக்கும். வேலை மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் மனசுக்கு விருப்பப்பட்ட மாதிரி சம்பளமும் கிடைக்கும். எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் நல்ல விஷயம். வேலையில் சம்பளம் சம்மந்தமான விஷயங்களில் எந்த தொந்தரவுகள் இல்லை. பெண்களால் செலவுகள் வரும், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் பாருங்கள், உங்களுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய மாற்றம். உங்களுடைய அப்பாவுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குதுங்க, மிகப்பெரிய மாற்றம். என்னென்னவெல்லாம் தொழிலில் மிஸ் பண்ணாங்களோ எல்லாத்தையும் செய்ய போகிறாங்க இந்த காலகட்டம். அப்படியே அடிபடியாக நடக்க போகுது, எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சொத்து சுகம் ஜெயிக்கிறது பிடிக்கிறது, தந்தை வீட்டில் சொத்து பத்து வாங்குறது பிடிக்கிறது, எல்லாமே நடக்கும். இங்கே ரொம்ப ஃபேவராக இருக்குது. உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியமே நல்ல மேன்மை அடையும். மாமியார் உங்களுடைய தொழிலை டெவலப் பண்ணுறதுக்காக உதவிகளாக செய்வீங்க அந்த காலகட்டம். உதவினா அவங்க வந்து காசு பணம் கொடுக்கணுமோ இல்லை ஃபிசிக்கலாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுமோ அப்படின்னு கிடையாது. நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. இதை பண்ணு, இப்படி பண்ணு, நல்லா வந்துடும், அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. நல்ல அட்வைஸராக மட்டும் உங்களுடைய மாமியாரை பாருங்கள், எதிரியாக பார்க்காதீங்க இந்த காலகட்டம். ஸோ அப்படி ஒரு நல்ல சூழல் அமைஞ்சிருக்கு, தெளிவாக பயன்படுத்திக்கங்க. ஓகே, அடுத்ததாக பாருங்கள், 7ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தடைகிறார். 3 பலமும் ஒரே ராசியில் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான். அது உங்களுக்கு லாபாதிபதியாகி லாபத்திலேயே வந்து அமருது. தொட்டதெல்லாம் தொடங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இதனால் வரைக்கும் ஆறாரா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சாமி, எனக்கெல்லாம் அப்படி ஒன்றுமே நடந்ததில்லைன்னு விருச்சிக ராசி சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா விருச்சிகத்திற்கு 3ஆம் அதிபதி சனி பகவான் 5லிருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். அங்கே அட்டமாதிபதியான புதனும் வந்து உட்காருது. என்னன்னா இங்கே 3-8 தொடர்பு சைலண்ட்டாக வேலை செய்யும். அப்போது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துலையும், ஜாமீன் போடுறோம் அப்படிங்கிற விஷயத்துலையும், ரெக்கமெண்டேஷன் போகிறோம் அப்படிங்கிற விஷயத்துலையும் கவனமாக இருங்க. யாருக்காகவும் போய் வக்காலத்து வாங்காதீங்க, யாருக்கும் உதவி செய்யணும்னு போய் நிற்காதீங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யாருக்கும் கேரண்டீட் போடாதீங்க. அந்த பையன் நல்லா வயதானப்பா, கேரண்டியாக இருப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்ச வயன் தான், அவனுக்கு வேலை ஓட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவன் போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் உள்ள போயிடுவான். கடைசியில் அந்த பையனால் உங்களுக்கு உங்களுடைய நட்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை அந்த பையன் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி உதவின்னு போகும்போது அவர்களால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டம் காட்டுது. சிம்பிளாக லாபம், வெற்றி, ஜெயம் எல்லாமே இருக்குது இந்த மாதம். எந்த தொந்தரவும் இல்லை. உங்களுக்காக நீங்கள் இருந்தால் மட்டும் அது நடக்கும். எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும், பிடிக்கணும். எப்பவுமே விருச்சிகத்துக்கு அந்த எண்ணம் உண்டு. நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கிறனவே எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும், பிடிக்கணுங்கிற எண்ணம் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு
இந்த காலகட்டம் அதை எல்லாம் தாண்டி உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா மிகப்பெரிய ஏமாற்றம் அதன் பின்பு காத்திருக்கிறது. மாய வலைன்னு சொல்கிறோம் இல்லையா, சனி புதன் எப்பவுமே அந்த மாதிரி வேலைகளை செய்யும் விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் தோல்வியே கிடையாது, வெற்றி வெற்றி வெற்றி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். அடுத்ததாக 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லதா சார்னா, சுயதொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கு நல்லது. என்னென்னா அரசாங்கம், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஜெராக்ஸ் கடை, ஒரு பூஜா ஸ்டோரு, ஒரு டீச்சராக இருக்கீங்க, ஒரு ஹெட் மாஸ்டருங்க, எல்லாத்துலேயும் தலைமை தாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. இல்லை ஒரு நிர்வாகத்தில் உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் 20 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்கள அடக்கி ஆளக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு அட்மினாக இருக்கிறீங்க. இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் நான் சொன்ன ஃபீல்டில் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் பக்காவாக அந்த மாதத்தில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் காட்டுவீங்க. அந்த பர்ஃபார்மன்ஸில் மற்றவங்க எல்லாரும் உங்களை கண்டு பயப்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே ஒரு தனி மரியாதையும் கொடுக்கும். ஏன்னா யாரையும் பயப்படுத்தி மரியாதை வாங்கக்கூடாதுங்க. நம்ம செயலில் அவங்க மயங்கி நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும். ரெண்டாவது ஒன்று உங்களுக்கு நடக்க போகுது, உங்களுடைய செயலில் மயங்கி அனைவரும் உங்களுக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பாருங்கள். இருளில் ஒரு தீபம் பருத்தி வச்சா எந்த அளவுக்கு அங்கே வெளிச்சம் பிரகாசமாகுமோ அதுபோல் உங்களுக்கு இருந்து வந்த இருள்கள் எல்லாமே விலகி வாழ்க்கை, உங்களுடைய சூழல் பிரகாசமாகுது. இந்த மாதத்துலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுதுங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. அடுத்ததாக 18ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இதனால் வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தார், இருந்துட்டு போகிறாரு. எதை தொட்டாலும் பிரச்சனை அப்படின்னே மன உளைச்சல போயிட்டு, முக்கியமாக உறவுகளுக்குள்ளே நிறைய கசப்புகளும் சங்கடங்களும் வந்து போயிட்டு இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி செவ்வாய் இப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாய் வருது. ஆல்ரெடி உங்களுடைய பஞ்சமாதிபதி அங்கே உச்சம் பெற்றிருக்கிறாரு. செவ்வாய் பாக்கியத்தில் நீசமானாலும் உச்சம் பெற்ற குருவோடு சேரும்போது நல்ல பலனை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி செய்யப்படுது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குது, குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையுது. முக்கியமாக வரன் தேடி இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு நல்ல வரன் கண்ணுக்கு தட்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 18ஆம் தேதிக்கு மேலே அது சாத்தியப்படுது அப்படின்னு சொல்லிடலாம். ரொம்ப புரட்டாசி பிறக்கிறதுக்கு முன்னாடியே உறுதி வார்த்தையெல்லாம் பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை அளவுக்கு அது போயிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க. நல்ல விஷயம், சரியாக பயன்படுத்திக்கிங்க. சரியாக பயன்படுத்தும் போது வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். குடும்பம் விருத்தி அடையுது அப்படிங்கிறத சொல்லுது. குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். எல்லாமே நன்மையாக நடக்குது. ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் மட்டும் இருக்கு இல்லையா. அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.